வணக்கம். 2026ஆம் ஆண்ட நோக்கி நாம போய்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கிற மிகப்பெரிய சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றங்களை எந்தவித சார்பும் இல்லாம இந்த விரிவான அலசல்ல நம்ம பார்க்க போறோம். உலகளாவிய பொருளாதாரம் தொடங்கி உங்களோட தனிப்பட்ட வேலை வாய்ப்பு வரைக்கும் இதுல நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஓகே, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்த தொகுப்புல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் லுக் விட்டுடலாம். பொருளாதாரம் மற்றும் சுகாதாரம், புதிய அரசியல் சதுரங்கம், ரீல்ஸ் கலாச்சாரம், கவர்னன்ஸ் டிவைட், அப்புறம் அரசு பணிகளின் எதிர்காலம். இந்த 5 விஷயங்களை தான் நாம டீகோட் பண்ண போறோம். இந்த அதிரடியான மாற்றங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சுவாமி விவேகானந்தரோட இந்த பவர்ஃபுல்லான வரிகளை கொஞ்சம் கவனிங்க. ஓய்வு என்பது மரணம், தொடர்ந்து உழைப்பதே வாழ்க்கை. இந்த ஹைப்பர் ஆக்டிவான காலகட்டத்துல நாம ஏன் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும்னு இது ரொம்ப அழகா சொல்லுது இல்லையா? நாம ஏன் இப்போ அதிகமா உழைக்கணும்னு நீங்க யோசிக்கலாம். இந்த நம்பரை பாருங்க. 96 ரூபாய் 75 காசுகள். இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில இதுக்கும் கீழே சரிஞ்சு ஆசியாவிலே ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ற நாணயமா நம்ம ரூபாய் மாறிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்? இதுல சுவாரஸ்யமான விஷயமே உலகத்துல நடக்கிற விஷயங்கள் எப்படி நம்ம உள்ளூர் பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்குது அப்படிங்கிறதுதான். கச்சா எண்ணெய் விலை $110 தாண்டினது, மிட்லீஸ்ட்ல நடக்கிற புவிசார் அரசியல் பதற்றங்கள், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்க நிதியை திரும்ப பெறுவது, அப்புறம் வலுவான அமெரிக்க டாலர், இதெல்லாம் தான் இந்த மாபெரும் பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள். சரி, பகுதிக்கு வருவோம். பொருளாதாரம் மற்றும் பொது சுகாதாரம். இவ்ளோ கடுமையான பொருளாதார அழுத்தங்கள் இருந்தாலும் மாநில அரசு தன்னோட மிக முக்கியமான பொது சுகாதார கட்டமைப்பை எப்படி தக்க வைக்க முயற்சி பண்றாங்கன்னு இப்ப பாப்போம். இந்த 2.9 கோடி ரூபாய் எது குறிக்குது தெரியுமா? சென்னை தலைமைச் செயலகத்துல சுகாதாரத்துறைக்காக முதலமைச்சர் விஜய் அவர்களால கொடியசைச்சு தொடங்கி வைக்கப்பட்ட 40 புதிய பொலேரோ எஸ்யூவி வாகனங்களோட மொத்தம் மதிப்பு தான் இது. இந்த வாகனங்களோட தரத்தை செக் பண்ண அவரே நேர்ல டெஸ்ட் டிரைவ் செஞ்சது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இதை இன்னும் உறுதிப்படுத்துற மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்குமார் அரசு மருத்துவமனைகள் மேல தனக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கைய ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செஞ்சிருக்கார். நீட் தேர்வை கடுமையா எதிர்க்கிற அவர் தனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட தாம் படிச்ச மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவேன்னு சொல்லியிருக்கிறது மக்கள் மத்தியில பெரிய நம்பிக்கை உருவாகியிருக்கு. அடுத்ததா நாம கொஞ்சம் சீரியஸான அரசியல் அனாலிசிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கான ஒரு குட்டி ட்ரிவியா. கிழக்கு மத்திய ரயில்வேயோட தலைமையிடம் பீகார்ல இருக்கிற ஹாஜிபூர்ல அமைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? மைண்டுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், அவ்வளவுதான். இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். புதிய அரசியல் சதுரங்கம். 2026ஆம் ஆண்டோட அரசியல் நிலவரம் எப்படி இருக்கணும்? சமீபத்துல நடந்த வரலாற்று சிறப்பு மிக்க நம்பிக்கை வாக்கெடுப்பு தமிழ்நாடோட அரசியல் வரைபடத்தை எப்படி முற்றிலுமாக மாற்றி அமைச்சிருக்குன்னு பாப்போம். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நாம இப்போ ஒரு புதுமையான அரசியல் டைனமிக்க நடுநிலையா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஆளுங்க கட்சியான TMK, இன்னொரு பக்கம் 2 பெரிய திராவிட கட்சிகளான EPS தலைமையிலான அதிமுக மற்றும் திமுக என ஒரு இரட்டை எதிர்க்கட்சி. இது ஒரு முற்றிலும் புதிய அரசியல் களம். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவங்களோட வியூ தான். GMVKக்கு ஆதரவு கொடுத்த 25 அதிமுக அதிருப்தி MLAக்களை பாதுகாத்து அவங்க கட்சியை காப்பாத்த வந்தவங்கன்னு அவர் பேசுறார். ஆனா அதே நேரத்துல VCK மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட எச்சரிக்கை காரணமா அவங்களுக்கு கேபினெட் பதவிகள் எதுவும் அதிகாரப்பூர்வமா கொடுக்கப்படல. இது ஒரு பயங்கரமான பேலன்சிங் ஆக்ட். இவ்வளவு பதற்றமான அரசியல் நாடகங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க இந்த திருக்குறள் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முன்கூட்டியே பற்றுதல்களை கைவிடுவது பற்றி பேசும் குறள் இது. முரண்பாடா பார்த்தா மக்கள் இப்போ தீவிர அரசியல்ல இருந்து தங்களை இப்படித்தான் விலக்கிக்கிட்டு வராங்க. இங்கதான் நாம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். இவ்ளோ பெரிய அரசியல் மாற்றங்கள் நடந்த பிறகு பயங்கர ஈடுபாட்டோட இருந்த 8 கோடி மக்கள் திடீர்னு ஏன் தங்களோட அரசியல் ஆர்வத்தை விட்டுட்டு ரீல் ஸ்க்ரோல் பண்றதுல பிஸி ஆயிட்டாங்க? அதுக்கான விட இந்த 4 ஸ்டெப்ஸ்ல இருக்கு. மக்கள் தேர்தல ஒரு த்ரில்லிங்கான ஈவெண்டா பார்த்தாங்க. ஆனா அரசாங்கம் என்பது பொறுமையா நடக்கிற ஒரு ப்ராசஸ்னு மாறின உடனே ஒரு வெற்றிட மனநிலை உருவாயிடுச்சு. அந்த போர் அடிக்கிற கேப்ப சோஷியல் மீடியா அல்காரிதம்கள் டோபமைன் கொடுக்கிற ரீல்ஸை காட்டி ரொம்ப ஈஸியா நிரப்பிடுச்சு. பகுதி 4, கவர்னன்ஸ் டிவைட், அதாவது மின் ஆளுமை பிளவு. மக்கள் எல்லாரும் இப்படி ஆன்லைன்ல பிஸியா இருக்கிற அதே நேரத்துல நம்ம அரசாங்கத்தோட டிஜிட்டல் சேவைகள் நிஜத்துல எப்படி மக்களை போய் சேருதுன்னு பாப்போம். இந்த டேட்டாவை பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான உண்மை புரியும்.
நம்ம நகரங்கள்ல டிஜிட்டல் ஊடுருவல் 103% அதிவேகமா இருக்கு. ஆனா கிராமப்புறங்கள்ல அது வெறும் 38% மட்டும்தான். அதாவது கிராமங்கள்ல இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் அரசாங்கத்தோட நேரடி டிஜிட்டல் சேவைகள்ல இருந்து இன்னும் துண்டிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஆங்கிலத்துல இருக்கிற இணையதளங்கள், கம்மியான டிஜிட்டல் கல்வியறிவு, இன்டர்நெட் மற்றும் பவர் கட் பிரச்சனைகள்னு நிறைய தடைகள் இருக்கு. இதனால கிராமப்புற மக்கள் நேரடியா அரசாங்கத்தை தொடர்பு கொள்ள முடியாம இன்னமும் சேவை மைய முகவர்களையும் இடைத்தரகர்களையும் தான் முழுமையா நம்பியிருக்க வேண்டியிருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான 5வது பகுதிக்கு வந்துட்டோம், அரசு பணிகளின் எதிர்காலம். இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த மேக்ரோ டேட்டா எல்லாம் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி பாதிக்க போகுது? குறிப்பா அடுத்த 10 ஆண்டுகள்ல அரசு வேலைக்காக தயாராகிற இளைஞர்களுக்கு என்ன காத்திருக்கு? டிஎன்பிஎஸ்சியோட இந்த வேலைவாய்ப்பு தரவுகளை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். குரூப் 1ல இருந்து குரூப் 4 வரைக்கும் அடுத்த 10 வருஷத்துல டிஎன்பிஎஸ்சியால அதிகபட்சமா 1,00,000 வேலைகளை தான் உருவாக்க முடியும். அதுவும் பிராக்டிகலா பார்த்தா இந்த எண்ணிக்கை இன்னும் கணிசமா குறையவே அதிக வாய்ப்பு இருக்கு. இத அப்படியே அடுத்த 19 வருஷத்துக்கு எல்லா மாநில அரசு துறைகளுக்கும் கால்குலேட் பண்ணா மொத்தமா உருவாகக்கூடிய வேலைகளே 6 முதல் 8 லட்சம் வரைக்கும் தான் இருக்கும். இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, ஏஐயோட ஆதிக்கம் அதிகமா வரப்போறதால இதுலயும் 20-30% வேலை வாய்ப்புகள் குறையறதுக்கான ரிஸ்க் ரொம்ப அதிகமாவே இருக்கு. சோ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ரியாலிட்டி இதுதான். கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை தேடி வர்ற இந்த நேரத்துல 10 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வெறும் புத்தகங்களை மனப்பாடம் பண்ற காலம்லாம் மலை ஏறிடுச்சுங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ், ஏஐ மாதிரியான ஸ்கில்ஸை யாரு கத்துக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ரேஸ்ல ஜெயிக்க முடியும். பொருளாதாரம், அரசியல், வேலைவாய்ப்புன்னு எல்லாத்தோட விதிகளும் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டு வர இந்த நேரத்துல உங்களுக்கான ஒரு ஃபைனல் கேள்வியோட இந்த தொகுப்பை நான் முடிக்கிறேன். நீங்க ஒரு அல்காரிதமால ரீப்ளேஸ் செய்யப்பட போறீங்களா, இல்ல அந்த ஏஐய மாஸ்டர் செஞ்சு உங்க எதிர்காலத்தை பாதுகாத்துக்க போறீங்களா? யோசிச்சு உங்களை தயார்படுத்துங்க.